நேத்து நம்ம தியேட்டர் போன போட்டோவை நான் உன்னை மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டேன். நீ அதை ஏன்டி ரீஸ்டோரி போடல? நம்ம நல்லா க்ளோஸா இருக்க மாதிரி எடுத்து ஸ்டோரி போட்டு வச்சிருக்க. அப்புறம் நான் ரீஸ்டோரி போடும்போது யாராவது பார்த்துட்டாங்கன்னா நம்ம லவ் பண்றது தெரியட்டும். என்னோட ரிலேஷன்ஸ், என் அண்ணா எல்லாருமே என்ன ஃபாலோ பண்றாங்க. நம்ம லவ் பண்றது உன் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சாதானே சீக்கிரமா அடுத்தது கல்யாணத்துக்கு நகரும். நாம லவ் பண்றேன்னு இப்படிதான் நிரூபிக்கணும்னா ஒண்ணும் கிடையாது. நீ ஒரு தைரியமான பொம்பளையா இருந்தா போடுறீ இப்ப ஸ்டோரிய. போட நாமல தெரியும்டி. நேத்து தியேட்டர்ல நான் உனக்கு முத்தம் கொடுக்க வரும்போதே நீ தள்ளி போன பாரு. எனக்கு அப்பவே தெரியும் நீ ஒரு ஆம்பளைன்னு. ஐயோ வாய் நாரிச்சு, அதனால தள்ளி போன்னு சொன்னேன். ஓ நீ பேசுனா அப்படியே ஜவாது வாடு அப்படியே மணக்கும். ஏன்டா என்ன போட்டு இப்படி பண்ற? நீ உன் பசங்க ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் க்ளோஸா எடுத்த போட்டோ எல்லாம் எடுத்து ஸ்டோரி போடுற. அப்ப மட்டும் உன் சொந்தக்காரங்க உன் அண்ணன் கண்ணெல்லாம் என்ன குருடாயிடுமா? நீ குருடா? அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம லவ் பண்றது தெரியட்டும். அப்புறம் வீட்ல தான் தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வேற எவனையோ லவ் பண்ற, அது தெரியக்கூடாதுன்னா நீ ஸ்டோரி போட மாட்டேற, அப்படிதானே? எப்ப சாமி உனக்கு என்ன போட்டோ தானே போடணும். ஆமா போட்டேன், போதுமா? ஐயா இது என்னது ஒன் ஆஃப் டிசைன் செட்ட மாதிரி இவ்வளவு கேப் இருக்கு. இப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா செல்ஃபில அப்படி முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ எடு. நானே எடுக்கிறேன். ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணு. அதுக்கு ஒரு லவ் சாங் போடு, சரியா? அந்த மாதிரிலாம் என்னால போட முடியாது. அப்ப நான் நினைச்சது கன்ஃபார்ம் தான். நீ வேற எவனையோ லவ் பண்ற, அதனாலதான் ஸ்டோரி இப்படி போட மாட்டேன். சரி சரி நிறுத்து நிறுத்து, போட்டு தொலைக்கிறேன். போடு போடு. போட்டேன். சூப்பரா இருக்கு. வைக்கிறேன். லவ் யூ. டாக்ஸிக்கா இருக்கான்.